ஹாய் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் கணேஷ் சதுர்த்திக்கு 4 டைப்ஸ் மோதக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நெய்யை விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வீட்டிலே பச்சரிசியை வறுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப மணமாகவும் இருக்கும் இந்த மாதிரி மோதக் ட்ரை பண்ணுறதுனால. எல்லாம் ஈவனாக நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்பவே சாஃப்டாக வரும் மோதக் பார்த்தீங்க அப்படின்னா. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. பூரணம் பண்ணிடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் துருவின தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன். இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம்.
நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு, ரா ஸ்மெல் போடுறதுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. காஜு மோதக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அதில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வரும். அதை நம்ம பண்ணும்போது தான் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது வந்து செட் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம பொட்டுக்கடலை ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு மோதக் ட்ரை பண்ணுறோம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், பொட்டுக்கடலை 1 கிளாஸ், பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன், பிஸ்தா, காஜு 3 காஜு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பாதாம் எடுத்திருக்கேன், பிஸ்தா ஒரு 6-7 எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா அரைச்சிக்கிட்டு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆல்ரெடி மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா செட் ஆகாது. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மோல்டில் வச்சு எல்லாமே செட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளுக்கு கணேஷ் சதுர்த்திக்கு மோதக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.